ஹாய் மக்களே. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன டேட்டாவோட வந்திருக்கேன், பட் இம்பார்ட்டண்ட் டேட்டா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன். சரியா? தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன். ஸோ இதனோட பெனிஃபிட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா, இதன் மூலமாக வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா 2024-25 மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48,344 கோடி வருமானம் வந்து இதிலேருந்து கிடச்சிருக்கு. தென் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்திங்கன்னா இதிலேருந்து 132லேருந்து 150 கோடி வரை வந்துட்டு வருமானம் வந்து அரசுக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகை தினம் அப்படின்னு சொல்லுவீங்களா, தீபாவளி, பொங்கல், ஸோ அந்த மாதிரி விசேஷ தினங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 crore-லேருந்து 700 crore வரைக்கும் வந்துட்டு வருமானம் வந்துட்டு இதிலேருந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு அரசு வந்து அப்படியே சும்மா வச்சுக்கிறது இல்லைங்க. ஸோ இதன் மூலமாக நிறைய வந்து நலத்திட்டங்களை வந்து அரசு செஞ்சிட்ருக்காங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சமூக நலத்திட்டங்கள், அப்புறம் வந்து கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், நம்ம பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ அது இலவச கல்வி திட்டங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹெல்த் கேர், சரியா, சுகாதாரம். ஸோ இதுக்காகலாம் வந்துட்டு இந்த பணத்தில் ஒரு பகுதியை வந்துட்டு அரசு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அது என்னென்னா டாஸ்மாக். சரியா? தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன். சரியா? இதன் மூலமாக வரக்கூடிய இன்கம் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ், அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஆண் மகன்கள்லாம் இருக்காங்களா, போய் குடிச்சிட்டு நல்லா வந்துட்டு பைத்தியம் முத்தி போய் போதை ஏறி உடம்புல இருக்க நுரையீரல், கல்லீரல் எல்லாம் போனதுக்கப்புறமா ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் குடிப்பாங்க. சரியா? அது உங்களுக்கு தெளிய வச்சு அடிக்கிறதுக்காக இந்த மறுவாழ்வு. சரியா? ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ். ஸோ இதுக்காகவும் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானதுங்க போதை விழிப்புணர்வு. எப்படி போதை விழிப்புணர்வு அதை வந்து ஏற்படுத்துறதுக்காகவும் வந்துட்டு இந்த பணத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? தென் பார்த்திங்கன்னா இது மூலமாக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 பேர் வந்துட்டு செத்துட்ருக்காங்க. உயிர் தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு? நாட்டுடைய வளர்ச்சிக்காக, நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 lakhs பீப்புள் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இறந்துட்டுருக்காங்களாம். உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா 2.3 மில்லியன் பீப்புள் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் உயிர் தியாகம் பண்ணிகிட்ருக்காங்களாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம நாட்டு குடிமகன்கள் எல்லாம் எப்படின்னா நம்மளுடைய உயிரை கொடுத்து வந்து அரசை வந்து காப்பாற்றுறாங்க. அரசு வந்து நம்ம நாட்டு மக்களை வந்துட்டு காப்பாற்றுது, நாட்டோடைய வளர்ச்சிக்காக வந்து பாடுபடுது. ஸோ அதனால் டாஸ்மாகை வந்துட்டு யாரும் குறைலாம் சொல்லக்கூடாதுங்க. சரிங்களா? எத்தனை பெண்களோட பூ போட்டு போனால் என்ன?